வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எசையாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எசையாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்கு, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த நேரத்திற்காக கோடான கோடி நன்றி கர்த்தாவே. இறைவார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும் பேர் வேறாக தொட்டு ஆசீர்வதையும் அவருடைய இருதய கருத்துக்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது பாதத்திலே நிற்கிற இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். 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 பிரியமானவர்களே, மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது என்கிற தலைப்பிலே உங்களுக்கு இறைச்செய்தி வழங்க வந்திருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை படிங்க. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது, வருவிருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அண்மையில் உள்ளது. மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். வரவிருக்கிறவர் அதி சீக்கிரத்தில் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். திருவெளிப்பாடு 22வது அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரவிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். வருவேன் என்று சொன்னால் சத்தியம் சத்தியமாக அவர் வந்து விடுவார். அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னால் என்னென்ன நடக்கும் என்று அவரே சொல்லி இருக்கிறாரோ அவை எல்லாம் இந்த நாட்களிலே ஒவ்வொன்றாக நடந்து கொண்டு இருக்கின்றன. கண்களை திறந்து பாருங்கள். அல்லேலூயா. Hallelujah. குத்தங்களும் பஞ்சங்களும் கொடிய கொள்ளை நோய்களும் தீவிரவாத வெறி செயல்களும் இயற்கையின் சீற்றங்களும் மக்கள் கொத்து கொத்தாக மடிவதும் அநேக தங்கள் நம்பிக்கையை இழந்து இருப்பதும் எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், இவையெல்லாம் நமக்கு கூறுவது என்னவென்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் அவருடைய இறுதி தீர்ப்பும் அண்மையில் உள்ளது. அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, என் பெயரின் பொருட்டு எல்லா மக்களினத்தாரும் உங்களை வெறுப்பார்கள். நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா மக்களினத்தாரும் உங்களை வெறுப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதுவும் அப்படியே இந்த நாட்களில் நடந்து கொண்டு வருகின்றன. ஏராளமான விசுவாசிகளும் இறை ஊழியர்களும் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள்,
அவர்களுடைய உடைமைகளும் உரிமைகளும் அபகரிக்கப்பட்டு கொலையும் செய்யப்படுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, பல போலி இறைவாக்கினர்கள் தோன்றி சத்தியத்தை புரட்டி போடுகிறார்கள். பலரை நெறி தவறி அலையச் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, குடும்பங்களிலும் சபைகளிலும் பணி செய்யும் இடங்களிலும் ஊர்களிலும் நாடுகளிலும் அன்பு பற்றி போய்விட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அவை எல்லாம் அப்படியே நடந்து கொண்டு வருகின்றன. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், அவருடைய வருகை அண்மையில் உள்ளது. அவரை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஏராளம் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவமானங்களும் இழப்புகளும் விபத்துகளும் அடிக்கடி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் நேர்மையுடன் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தில் உறுதியுடன் பற்றி கொண்டிருந்தால் வாழ்வு பெறுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எக்காரணத்தை முன்னிட்டும் பின்மாற்றம் அடைந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, அடுக்கடுக்காக வரும் துன்பங்களையும் நோய்களையும் இழப்புகளையும் அநீதிகளையும் மிரட்டல் உருட்டல்களையும் கண்டு பயந்து போகாதீங்க. பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மீது அதிகம் பிரியமாக இருப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நாம் வாழ்கின்ற இந்த உலகம் தற்காலிக உலகம். நாம் பெற்றிருக்கின்ற பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் எல்லாமே தற்காலிகமானது. ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஓஹோன்னு இருக்கலாங்க, நாளைக்கு ஒண்ணும் இல்லாம தரையில நிப்பீங்க. அப்படிதானே? ஆமா. நாளைக்கு நீங்க ஓஹோன்னு இருக்கலாம், அடுத்த நாள் ஒண்ணும் இல்லாம இருப்பீங்க. பிரியமானவர்களே, சமீபத்துல நடந்த நிலச்சரிவுகள்ல எத்தனையோ குடும்பங்கள் தங்கள் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் சொந்த குடும்ப நபர்களையுமே இழந்து தன்னந்தனியாக நிற்கிறதே நாம் இந்த நாட்களிலே கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆகவே நாம் வாழ்கின்ற இந்த உலகம் தற்காலிகமானது. படிச்சிருக்கிற படிப்பு தற்காலிகமானது. பெற்றிருக்கிற சொத்து தற்காலிகமானது. உற்றார் உறவினர்கள் எல்லோருமே தற்காலிகமானவர்கள் தான். அது பிரியமானவர்களே, நிரந்தரமாக இருக்க போகிறது எது என்றால் பரலோகம். பரலோகம்தான் நம் சொந்த நாடு. தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவரையும் அந்த பரலோகத்திற்கு இட்டு செல்வதற்காக ஆசை மேல் ஆசையாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யணும்? பரிசுத்த வாழ்க்கை வாழணும். பரிசுத்தமின்றி ஒருவரும் தெய்வத்தை காண முடியாது. பரிசுத்தமின்றி ஒருவரும் பரலோகம் செல்லவும் முடியாது. ஆண்டவருக்கு ஆசைதாங்க, என் பிள்ளைங்க எல்லாரும் பரலோகம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா நீங்க எங்க போறீங்க? நரகம். உலகம் மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு துணிச்சலோடும் திமிரோடும் பாவத்துக்கு மேல பாவம் செய்து அழிந்து கொண்டிருக்கிறீர்கள். திரும்பி வாருங்கள், இனி காலம் செல்லாது, இறுதி காலம் வந்தாச்சு. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, பரலோகம் அதாங்க நம்ம சொந்த நாடு, சொந்த ஊர். பரலோகம் செல்ல எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பரலோகத்துல துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லைங்க. எப்போதும் சந்தோஷங்க. எப்போதும் ஆண்டவர் கூடவே இருக்கலாம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும், கவலைகள் மறைந்து விடும். கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும், கவலைகள் மறைந்து விடும். எல்லாமே புதிதாகும், அங்கு எல்லாமே புதிதாகும். பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு.
கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, லூக்கா 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் விசுவாசத்தை காண்பாரோ என்கிறார் நம் ஆண்டவர். காரணம் என்ன? ஏராளமான மக்கள் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு துணிச்சலோடு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை கடவுளை புறக்கணித்து விட்டு மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை தெய்வம் என்று சொல்லி ஆராதிக்கின்றார்கள். Praise the Lord. Praise the Lord. எல்லா துறைகளிலும் அதிமிக வளர்ச்சி அடைந்திருக்கிற இந்த உலகம் படைத்தவரை மறந்து படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் தெய்வம் என்று சொல்லி ஆராதித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசத்தையும் இழந்து விட்டார்கள், மனித நேயத்தையும் இழந்து விட்டார்கள். சிறிது காலம் இந்த லோகத்தில் வாழ்ந்த பிறகு நாம் நம்மை படைத்தவரிடமே செல்ல வேண்டும் என்கிற சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நாங்கள் AI உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அறிவிலும் ஞானத்திலும் நாங்கள் உச்சத்தை தொட்டுவிட்டோம், எங்களுக்கு நிகர் நாங்கள் தான் என்று சொல்கின்ற அற்ப மனிதர்களே, அற்ப மனிதர்களே, ஆண்டவர் பாதத்துல மண்டி எடுங்க. நீங்க உயர 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 பறந்தாலும் வெறும் மனிதர்கள் தான் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் அறிவை கொண்டு பொங்கி எழும் கடலை இறையாதே சும்மா இரு என்று சொல்ல முடியுமா? இயற்கையின் சீற்றங்களை உங்களால் அடக்க முடியுமா? மனிதனை என்றென்றுமாக உயிரோடு வைக்க முடியுமா? நோயில்லாத உலகத்தை, பஞ்சமில்லாத உலகத்தை உங்களால உருவாக்க முடியுமா? ஆண்டவர் பாதத்துல மண்டியிடுங்க. மண்ணாலான இந்த உடம்பு மண்ணுக்குள் செல்றதுக்கு முன்னால கடவுள் தந்த உயிர் அவரிடமே செல்வதற்கு முன்னால உங்க உள்ளத்துல ஆண்டவரை நினைச்சு பாருங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, உங்களிடத்திலே ஏராளம் ஆள்பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், அந்தஸ்து பலம் இருக்கலாம், உடல் பலம் இருக்கலாம், எல்லா பலமும் உங்கள்கிட்ட இருக்கலாம். உயர்ந்த அறிவு இருக்கலாம், உயர்தர ஆடை இருக்கலாம், உயர்தர உணவு இருக்கலாம், விலை உயர்ந்த தங்கம் பொன் நகைகள் இருக்கலாம், மாணிக்க கற்கள் இருக்கலாம், முத்து இருக்கலாம், விலை உயர்ந்த வீடுகளில் நீங்கள் வசிக்கலாம், எல்லா வசதிகளும் உங்களுக்கு இருக்கலாம், ஏராளம் பணியாளர்கள் இருக்கலாம் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்கு. பிரியமானவர்களே, கவனிங்க. உங்கள் திறமைகளையும் அறிவையும் ஆற்றலையும் கொண்டு இந்த உலகத்தையே உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டாலும், நல்லா கவனமா கேளுங்க, உங்கள் அறிவையும் திறமையையும் ஆற்றலையும் கொண்டு முழு உலகத்தையும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டாலும் உங்கள் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன்? அது பிரியமானவர்களே, அச்ச நடுக்கத்தோட ஆண்டவர் பாதத்துல வாங்க. ஆண்டவரே, நான் பாவியப்பா, நான் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறேனப்பா, நிறைய அறிவு இருக்குன்னு சொல்லி திமிர்ல நடந்துகிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என்னால இது செய்ய முடியும், என்னால அதை செய்ய முடியும், உங்க தயவுல தான் நான் இருக்கிறேனா என்று கேட்கிற பிள்ளைகள் இன்றைக்கு உண்டா இல்லையா? உண்டு. உங்களை படிக்க வச்சது யாருங்க? உங்களை காலில் நிக்க வச்சது யாருங்க? கைய பிடிச்சி நடக்க பயிற்சி கொடுத்தது யாருங்க? பயிறு உப்ப சோறு போட்டது யாருங்க? இன்னைக்கு உன் திமிரு எப்படிப்பட்டது ஆயிடுச்சுட்டாக்கும், எங்களுக்கு வாழ தெரியும், எங்களுக்கு போக தெரியும், எங்களுக்கு நடக்க தெரியும், எங்க பார்ட்னரை தெரிந்து கொள்ள எங்களுக்கு தெரியும். அகங்காரத்துல இருந்து கீழே இறங்கி வா. நீ அழிந்து போறதுக்கு முன்னால உன்னை பெத்தெடுத்தாங்களே, ஈ கொசு கடிக்காமல் உன்னை வளர்த்து எடுத்தாங்களே, தான் வயிற்ற பட்டினியா போட்டுட்டு தான் வாயில இருந்ததை எடுத்து உருவி உனக்கு ஊட்டி விட்டாங்களே, மண்டியிடு அவங்க முன்னால. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்ப.
ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்ப. ஆமென். ஆமென். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை படியுங்க. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையினின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை கையினின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, சத்ராக், மேசாக், அபேத்நகோ என்ற 3 யூத இளைஞர்களும் விசுவாசத்தில் வேரூன்றி இருந்தார்கள். நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தெய்வம் எரிகின்ற தீச்சுளையில் இருந்தும் இந்த அரசனின் கைகளில் இருந்தும் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை பாராட்டினார். அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்தார். எரிகின்ற தீச்சுளையிலிருந்தும் ராஜாவின் கைகளில் இருந்தும் அவர்களை காப்பாற்றினார். இதை கண்ட நபுகாத்நேசர் என்ன சொன்னார் தெரியுமா? இவ்விதமாய் காப்பாற்றுகிற ஆற்றல் படைத்த தெய்வம் வேறு எவரும் இல்லை என்று அறிக்கை செய்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உங்கள் அன்றாட வாழ்க்கையில எத்தனை 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 சோதனைகள் வந்தாலும் விசுவாசத்திலே வேரூன்றி நிற்க வேண்டும். ஜீவனையே விட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் உங்கள் விசுவாசத்தை நீங்க விட்டுவிடக் கூடாது. ஆமென். ஆமென். சித்ராக், மேசாக், அபேத்நகோவின் விசுவாசம் அரசர் நபுகாத்நேசருடைய இருதயத்தை பற்றி எரிய செய்தது. அதே போல உங்கள் விசுவாசம் விசுவாசமற்றவர்களின் இருதயத்தை பற்றி எரிய செய்ய வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாக அமர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் குடும்ப ஜெபமே கிடையாது, அப்படிதானே? பிள்ளைங்க காலேஜ் போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, வருவாங்க, டியூஷனுக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க, அவ்வளோதானே? ஆமா. மிருகங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா? மிருகங்கள் வெளியில் போகுது, தீனி தின்னுது. ஒரு சில மிருகங்கள் வேலை செய்யுது, வீட்டுக்கு வருது, தீனி தின்னுது, படுத்துக்கிறது, அவ்வளோதானே? ஆமா. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் வித்தியாசமான குடும்பமாக இருக்கட்டும். கடவுள் உங்களை எதற்காக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் குடும்ப ஜெபம் செய்ய வேண்டும். குடும்பமாக உட்கார்ந்து வேதம் வாசித்து தியானிக்க வேண்டும். குடும்பமாக உட்கார்ந்து துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒரு சில குடும்பங்களை ரொம்ப மோசமா இருக்கிறவங்க பெற்றோர். ஒரு சில வீடுகளை நான் சந்திக்கும் போது, என்னம்மா குடும்ப ஜெபம் இல்லையா? பிள்ளைங்க எங்க? அவங்க இப்பதான் சிஸ்டர் டியூஷன்ல இருந்து வந்தாங்க, ரொம்ப டயர்டா இருக்கிறாங்க சிஸ்டர், இப்பதான் படுக்க போனா, இப்பதான் குளிக்க போனா, இப்பதான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனா. உங்க பிள்ளைங்களை கெடுக்கிறது யாருங்க? கெடுக்கிறது யாருங்க? பேரண்ட்ஸ் தான் கெடுக்கிறாங்க. பிள்ளைங்க தாங்களே கெட்டு போகலைங்க, பேரண்ட்ஸ் தாங்க கெடுக்கிறது. அவங்களுக்காக பரிந்து பேசுறது, நல்ல காரியத்துக்காக பரிந்து பேசு. நீ இப்படி பரிந்து பேசுகிறாய் என்றால் நாளைக்கு உன் புள்ள நடுத்தருவுல நிற்கும், ஒரு பெரிய ரவுடியா இருக்கும், ஒரு பெரிய குடிகாரனா இருக்கும், ஒரு பெரிய திருடனா இருக்கும். அந்த நேரத்துல ஐயோ என் பிள்ளைக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தேன், எப்படி எப்படிலாம் ஜெபிக்க சொல்லி கொடுத்தேன், இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாலோ தெரியலையே. யார் சொல்லி கொடுத்தா தெரியலையா? நீ உன் வீட்டுக்காரன் தான் சொல்லி கொடுத்தீங்க, வேற யாரும் சொல்லி கொடுக்கல. இந்த உடம்பு எதுக்காக இருக்குதுங்க? ஆத்துமாவுக்காக தான் இந்த உடம்பு இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறணும். இந்த ஆத்மா, உள்ள இருக்கிற ஆத்மா செத்து போச்சுனாக்கும் நீ வாழ்ந்தாயின செத்தாயின. ஆக பிரியமானவர்களே, அச்சநடுக்கத்தோடு குடும்ப ஜெபம் செய்யணும். அதிமிக வல்லமையோடு ஆண்டவரை துதிக்கணும், வேதம் வாசிச்சு தியானம் செய்யணும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எந்த தீமையை நிகழாதபடி உங்களை பாதுகாப்பார். குறித்த நேரத்தில் எல்லா சுபகாரியங்களும் நடக்கும். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எம்மதமும் சம்மதம் என்று சொல்கிறவர்களை நம்பாதீர்கள். சிலை வழிபாடு, வேற்று தெய்வ வழிபாடு, சாத்தான் வழிபாடு செய்கிறவர்களே கிட்ட கூட நெருங்காதீங்க, தூர விலகி நில்லுங்க. நல்லா கவனிங்க. எல்லா மதத்தினரோடும்
நல்ல உறவுல இருக்கிறது நல்லதுங்க. ஆனா எம்மதமும் சம்மதம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய வழிபாடுகளில் நீங்கள் கலந்து கொள்ளவே கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் எசாயா 42 8வது வசனத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ, என் புகழை சிலைகளுக்கோ விட்டு கொடேன். ஆமென். ஆமென். நாம் வழிபடுகிற ஆண்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ, என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, விசுவாசத்தை வித்து போடாதீங்க. வித்து போடுறவங்களே உனக்கு பரலோகம் இல்லை என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஒருவரே கடவுள் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களில் காண கிடக்கின்றன. அது பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, நமக்கு எத்தனை கடவுள் உண்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே கடவுள். அவருடைய பேரன் இயேசு. நம்ம யார வழிபடணும்? இயேசு. யார ஆராதிக்கணும்? இயேசு. யார் நம்முடைய மீட்பர்? இயேசு. யார் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார்? இயேசு. இயேசு. இயேசு மட்டுமே நமக்கு எல்லாமாக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. எம்மதமும் சம்மதம் என்று சொல்கிறவர்களே, உங்க காதை திறந்து நல்லா கேளுங்க. உங்களை உங்கள் பாவத்திலிருந்து மீட்க உங்களுக்காக சிலுவையிலே ஏராள பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து என்றென்றுமாக ஜீவனோடு இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு இறுதி தீர்ப்பு வழங்க வரவிருக்கின்றார். எம்மதமும் சம்மதம் என்று சொல்லி கொட்டடிக்கிறவர்களே, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என் தேவன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உற்று நோக்கப் போகிறீர்கள்? மனமார், இனி காலம் செல்லாது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். நீ கொட்டடித்தது போதும், அங்கேயும் இங்கேயும் ஓடுனது போதும், போர் கண்ட இடத்துல சுகம்னு போய் நின்றது போதும். மனம் திரும்பு, இனி காலம் செல்லாது. அவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. மத்தேயு 24வது அதிகாரம் 30வது வசனத்தை படிங்க. பின்பு வானத்தில் மானிட மகன் வருகையின் அறிகுறி தோன்றும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் வானத்தின் மேகங்களின் மீது வருவார். இதைக் காணும் மண்ணுலகிலுள்ள எல்லா குலத்தவரும் மாரடித்து புலம்புவர். Praise the Lord. Praise the Lord. மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் வானத்தின் மேகங்கள் மீது வருவதை காணும் மண்ணுலகில் உள்ள எல்லா குலத்தவரும், கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா குலத்தவரும் மாரடித்து புலம்புவார்கள். முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர்கள், இவர் கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள், மிகவும் முக்கியமாக சிலைகளை வழிபட்டவர்கள், இன்னும் அதிக முக்கியமாக குடியர்களும் விபச்சார வேசித்தனம் செய்தவர்களும் மாரடித்து புலம்புவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் மாரடித்து புலம்பணும்? தப்பு செய்- ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர்றாரு, நீ ஏன் மாரடித்து புலம்பணும்? நீ தான் நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறால, நீ தான் பெரிய உத்தமன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறால, உன்னை விட பரிசுத்தன் வேற யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கால, நான் இங்கேயும் கை நினைக்கிறேன், அங்கேயும் கை நினைக்கிறேன், நான் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கால, வேஷக்காரனே வேஷக்காரியே, நீ ஏன் மாரடிச்சு புலம்பணும்? ஏன் மாரடிச்சு புலம்ப போறீங்க தெரியுமா? நீங்கள் இழக்க போகிற நித்திய பேரின்ப வீட்டை நினைத்தும் கிடைக்க போகிற பனிஷ்மெண்ட் தண்டனையை நினைத்தும் மாரடைத்து புலம்புவீர்கள். பிரியமானவர்களே, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி,
எந்த ஜாதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எல்லோரும் ஒரே கூட்டமாக கூட்டி சேர்க்கப்படுவோம். நல்லவர்கள், ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் வலது பக்கமும், மற்றவர்கள் இடது பக்கமும். வலது பக்கம் நிற்பவர்கள் நித்திய பேரின்ப வீட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இடது பக்கத்திலே நின்று கொண்டிருப்பவர்கள் எரி நரகத்திலே தள்ளப்படுவார்கள். கடைசி நேரத்துல நீங்க கதறி அழுது சொல்லலாம், நல்ல கள்ளனை போல, ஏசப்பா என்னை மன்னியுமப்பா என்று சொல்லிட்டு நானும் இந்த வலது பக்க கூட்டத்தோட நுழைஞ்சு போயிடுவேன் என்று மாத்திரம் நினைக்காதீங்க. நீங்க செய்து கொண்டிருக்கிற பாவமே உங்களை வேட்டையாடி பிடித்து உங்க பாவமே உங்களுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கும். என்ன சொல்லும் தெரியுமா? எங்கடா நைஸா போற, உன் லிஸ்ட் தான் இங்க என் கையில இருக்குதுல்ல, யாரு நீ செஞ்ச பாவமே சொல்லும், போடா அந்த பக்கம், இடது பக்கமா போ, அந்த நெருப்பு தான் உனக்கு எஞ்சி இருக்கிறது என்று சொல்லும். பிரியமானவர்களே, இப்பொழுதாவது இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதாவது மனம் மாறுங்கள். மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வந்து விடுவார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உண்மை தெய்வத்தை அறியாமல் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகள்தான் தெய்வம் என்று சொல்லி அவற்றை ஆராதித்து கொண்டு இருப்பவர்களே, ஏமாந்து போகாதீர்கள். அது எந்த சிலையாக இருந்தாலும் சரி, ஏமாந்து போகாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள். அவர் பாதத்துக்கு வந்து சேருங்க, ஓடி வாருங்க. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கரங்களை விரித்தவராக, இப்பொழுதாவது நீ என்னிடம் வரமாட்டாயா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, உன் மீது இரக்கத்தையும் அன்பையும் ஊற்றி அரவணைத்துக் கொள்வதற்காக காத்து கொண்டு நிற்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, மனம் மாறு, பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் தேவன் பாதத்தில் வந்து விழு. அப்பா, நான் பாவம் செய்தேன், அப்பா நான் தவறு செய்துட்டேன், நான் வந்துட்டேன், என்னை காப்பாற்று என்று சொல்லி நீ காப்பாற்றப்படுவாய். இன்னும் மிக மிக குறுகிய காலம்தான் எஞ்சி இருக்குது. ஏமாந்து போகாதே, இறுதி காலம் வந்தாச்சு. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார். அவர் வழியாக மாத்திரம் தான் பரலோகம் போக முடியும். கடைசி நேரத்திலேயோ நீ மரித்த பிறகோ உனக்காக யாரும் பரிந்து பேச முடியாது. நீ ஜீவனோடு இருக்கும் பொழுது நீ செய்கிற நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நீ பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படுவாய் அல்லது நரகத்திலே தள்ளப்படுவாய் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு 24வது அதிகாரம் 13வது வசனத்தை படியுங்க. ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உண்மையான கடவுளும் வல்லமையான போதனையும் அதிமிக ஆசீர்வாதமான ஆராதனையும் இந்த சபையில தான் இருக்கிறது அல்லது இந்த மதத்தில் தான் இருக்கிறது என்று சொல்பவர்களை ஒரு நாளும் நம்பாதீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள். அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்யுங்கள். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தாரும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் சபையாரும் உங்களை காட்டிக் கொடுக்கலாம். உங்களை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் இழிவாக பேசலாம், சிறுமைப்படுத்தலாம். பிரியமானவர்களே, அஞ்சாதீர்கள். எப்பொழுதும் விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். குடும்பத்திலிருந்தும் சபையிலிருந்தும் ஊரிலிருந்தும் உங்களை ஒதுக்கி வைக்கலாம். இயேசுவை பற்றி பேசக்கூடாது, நீ போதிக்க கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிடலாம். அஞ்சாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருக்கிறார். என்ன நடந்தாலும் விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது. எப்பொழுதும் உறுதியோட நிற்க வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நின்றீர்கள் என்றால் மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆதி திருச்சபையில் யூத சங்க தலைவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். திருத்தூதர்கள் சோர்ந்து போகலங்க. யூத மத தலைவர்களை பார்த்து பயப்படலங்க.
அதிமிக துணிச்சலோடும் மகிழ்ச்சியோடும் ஒவ்வொரு நாளும் கோவில்களிலும் வீடுகளிலும் அதிமிக வல்லமையோடு இயேசுவே ஆண்டவர் என்கிற சத்தியத்தை பறைசாற்றி வந்தார்கள். இறுதியில் மீட்பை பெற்றுக் கொண்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, பல சோதனைகள் வரலாம். நீங்கள் வேத புத்தகத்தை கையில் எடுத்து இயேசுவே ஆண்டவர்னு சொன்னாக்கும் உங்க குடும்பத்தாரே உங்களை நிறுத்து, இந்த மாதிரி ட்ராமாலாம் இங்கே வேணாம், வந்தியா வேலையை செஞ்சியா படுத்தியா சாப்பிட்டியா அதோட நிறுத்திக்கோ, அதுக்கு மேற்கொண்டு இந்த போதனையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். உங்க கூட இருக்கிறவங்க இவ பெரிய போதகியாம், சும்மா இது வாழ்ந்தது தெரியாதா, இது வீடு எங்கேன்னு தெரியாதா, இது நாடு எங்கேன்னு தெரியாதா, வீட்டுக்காரன் எவன்னு தெரியாதா, என் மனைவி யாருன்னு தெரியாதா, பிள்ளைய யாருன்னு தெரியாதா, இது கெட்ட வீடு போதிக்கிற ஆள நிறுத்து, போதனையை கேட்கறதுக்கு இங்கே யாரு இருக்கிறா அப்படின்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, இருதயம் உடையிறது மாதிரி உங்களை குத்தி 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 பேசுவாங்க. எதுக்கு? நீங்க போதிக்கிறதுனால. வேதத்தை கையில எடுத்து இயேசுவே ஆண்டவர் என்று நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்கனாக்கா உங்களுக்கு வர்றது இல்லாதது பொல்லாததெல்லாம் உங்க மேல சுமத்துவாங்க, உங்களை திட்டுவாங்க. நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தில் தளர்ந்து போகவே கூடாது. பிரியமானவர்களே, கண்களை திறந்து பாருங்க. எங்கே பார்த்தாலும் தீமை தலைவிரித்தாடுகிறது. பிரியமானவர்களே, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, திருடு, பொய், பொரணி, சண்டை சச்சரவு, கோபம், எரிச்சல், வெறுப்பு, குடி, விபச்சார, வேசித்தனங்கள், இன்னமும் அசதியாக இருக்காதீர்கள். பிரியமான இறை ஊழியர்களே, நான் போதிக்கிறத எப்பவா நிறுத்திட்டேன். என் வீட்டுக்காரி திட்டுறா, வீட்டுக்காரன் திட்டுறான், பிள்ளைகளா திட்டுங்க, நான் நிறுத்திட்டேன் என்று சொல்லாதீர்கள். உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை நம்பி உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறாரு. நீ போய் போதிக்க மாட்டாயா என்று கேட்கிறார். இறை வார்த்தையை எடுத்து சொல்ல மாட்டாயா என்று கேட்கிறார். நீ என்னை பற்றி அறிவிக்க மாட்டாயா என்று கேட்கிறார். உங்களுடைய பதில் என்ன? ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், நான் போறேன், என்ன அனுப்பும் என்று சொல்ல போறீங்களா? அப்போப்பா, நமக்கு என் காலம் பொல்லாத காலமா இருக்குது, ஏதாவது நடந்து போடும், ஏதாவது நடந்து போடும், என் பிள்ளைங்களை யார் காப்பாத்துவா என்று மாத்திரம் சொல்லாதீங்க. ஜீவனை விட்டாவது இயேசுவே ஆண்டவர் என்று வல்லமையோடு பறைசாற்றுங்கள். பிரியமானவர்களே, அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் பேர அநேகரை ஆண்டவர் பாதத்துல கொண்டு வந்து சேருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் இதற்காகத்தான் உங்களை அபிஷேகம் செய்திருக்காரு. இதற்காகத்தான் உங்களை ஒட்டுமொத்த கூட்டத்திலே இருந்து பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்க. சாட்சிய வாழ்க்கை வாழ்ங்க. சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து ஓடுங்க. ஓடிக்கிட்டே இருங்க. ஜீவன் லாஸ்ட் மினிட் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் ஓடுங்க. யாருக்காக ஓடணும்? இயேசுவுக்காக. இயேசுவுக்காக ஓடுங்க. இது வரைக்கும் உங்க குடும்பத்துக்காக ஓடுனீங்க, இது வரைக்கும் உங்க பிள்ளைகளுக்காக ஓடுனீங்க, இது வரைக்கும் உங்க வீட்டுக்காரக்காக ஓடுனீங்க, இது வரைக்கும் நீங்க இயேசுவுக்காக ஓடாம இருக்கிறீங்கனாக்கும் இப்பவாவது ஓடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்கு ஓடி புரணி பேசுறீங்கல்ல, பேசுறீங்களா பேசலையா? ஆமா. எதிர் வீட்டுல போய் அக்கா ஃப்ரீயா இருக்கியா, பாக்கா 4 வார்த்தை பேசணும் கூப்பிடுறீங்கல்ல, கூப்பிடுங்க. இப்பவும் கூப்பிடுங்க. கூப்பிட்டு இயேசுவை பத்தி பேசுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. திருவெளிப்பாடு 13வது அதிகாரம் 14 இருந்து 18 வரை உள்ள வசனங்களை படியுங்க. சிறியோர் பெரியோர், செல்வர் வறியவர், உரிமை குடிமக்கள், அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரவர் வலக்கையிலாவது நெற்றியிலாவது குறி ஒன்று இட்டு கொள்ளுமாறு செய்தது. இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ குறியாக இட்டு கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை. இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை. புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விலங்குக்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும். அந்த எண் ஓர் ஆளை குறிக்கும். அது 666. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர் ஒருவரே உண்மையான கடவுள். ஆமென். ஆமென். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நீங்கள் இழந்து விடாதிருக்க ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து வல்லமையோட துதியுங்க. அதிகாலைங்கிறது காலையில 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்குங்க.
இந்த நேரத்துல நீங்க எழுந்து வல்லமையோட துதிச்சீங்கனாக்கா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளம் தாராளம் கிடைக்கும். அதிமிக வல்லமையோட துதித்து இறை வார்த்தையை வாசித்து தியானம் பண்ணுங்க. எப்பொழுதும் இறை பிரசன்னத்துல அமர்ந்திருங்க. பிரியமானவர்களே, அப்பொழுது உங்களை சோதிக்க வர்ற சாத்தான ஓட ஓட துரத்தலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது நடக்கவிருக்கிற சகல தீமையில இருந்தும் ஆண்டவர் உங்களை அற்புதமாக பாதுகாப்பார். ஆகவே நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், இங்கே இது நடக்குதாக்கும், அங்கே அது நடக்குதாக்கும், இங்கே நிலச்சரிவாக்கும், இங்கே பூகம்பமாக்கும், அங்கே பெருவெள்ளமாக்கும், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்க புலம்ப வேண்டிய தேவையே இல்லை. உங்க கூட இருக்கிறவர் யாரு? இயேசு. இயேசு சர்வ வல்லவர். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது சகல தீமையில இருந்தும் அவர் நம்மை பாதுகாப்பார். Praise the Lord. Praise the Lord. நல்லா கவனமா கேளுங்க. உங்க வலக்கையிலையோ நெற்றியிலையோ விலங்கின் பெயரையோ அந்த பெயரை குறிக்கும் எண்ணையோ குறியாக இட்டுக்கொள்ளாதீர்கள். பிரியமானவரே, இறுதி காலம் வந்தாச்சு. பல நாடுகள்ல இந்த வேலை செய்யவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அது இந்தியாவுக்குள்ளும் அதிக சீக்கிரத்துல வரும். காரணம், இந்த குறி இட்டாலொழிய குறி யாரெல்லாம் இட்டுக்கொள்ளலையோ அவர்களால விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அது பிரியமானவர்களே, என்ன செய்யறது? வயிற்றுக்கு என்ன செய்யறது? கையில காசு இருந்தாலும் பொருள் போய் வாங்க முடியாது. கையில பொருள் இருந்தாலும் அதை வித்து பணமாக்க முடியாது. சரியனும் போதிக்கிறவங்க அவங்களுக்கு என்ன, அவங்க பாட்டு போதிச்சுட்டு போவாங்க. பட்னியாவா கிடக்க முடியும்? ஒரு நாள் கிடக்கலாம், 2 நாள் கிடக்கலாம், 3 நாள் கிடக்கலாம். நான் தான் பட்னியா கிடப்பேன், என் பிள்ளைங்க பட்னியா கிடந்து சாகுறதை என்னால பார்க்க முடியுமா என்று சொல்லி உன் விசுவாசத்தை வித்துட்டு போய் கையில முத்திரையை குத்திட்டு வந்துடாத. நீ கையில முத்திரையை குத்திட்டினாக்கும், விலங்கினுடைய பெயரின் குறியை நீ குத்திட்டினாக்கும், அந்த கிறிஸ்துவனுடைய குறியை நீ குத்திட்டினாக்கும், யாருக்கு சொந்தம்? சாத்தானுக்கு சொந்தம். சாத்தானுக்கு சொந்தம். பயிரே பிரதானம் என்று வாழாதீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக பரலோகத்துல ஒரு அருமையான வீடு கட்டி வச்சிருக்காரு. மனித கைகளால் கட்டப்படாத வீடு ஒன்று அற்புதமாக கட்டி வைத்திருக்கிறார். நாம் மரிக்கும் போது நித்திய பேரின்ப வீட்டிற்குள் எடுத்து செல்லப்படுவோம். இந்த லோகத்துல அந்த குறியை இட்டுக்கிறலைனாக்கும் கொஞ்ச காலம் கஷ்டப்படலாம், துன்புறுத்தப்படலாம், சிறையில அடைக்கப்படலாம், கொலையும் செய்யப்படலாம். இங்கேதான் விசுவாச போட்டி வருது. விசுவாச பரிசோதனை வரப்போகுது. நீங்க ஜெயிலுக்குள்ள இருப்பீங்க. பிள்ளைய 2 வெளியில 2 எம்மா வந்துரு, எம்மா வந்துரு, வந்துருன்னு சொல்ற காலம் வரப்போகுது. என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? பிள்ளைங்க அழுவுது, அவங்களுடைய கண்ணீரை பார்க்குறீங்க. உள்ள ஒரு பக்கம் இயேசு அங்கே நிற்கிறார், ஒரு பக்கம் சாத்தான் இந்த பக்கம். வந்துரு வெளியில, கீஞ்சோருந்துலாம் வந்துரு வெளியில, நல்லா இருக்கலாம். சாத்தான் இயேசு சொல்ற, உனக்கு அருமையான வீடை கட்டி வச்சிருக்கிறோமா, உனக்காகவே கட்டி இருக்கிறோமா, வாமா. சிறிது காலம் இந்த பூமியில நீ கஷ்டப்பட்டாலும் நீ நல்லா இருக்கலாமா. அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை, மரணம் இல்லை, எப்போதும் சந்தோஷம். நீ வந்துரு, அதுதான் உன் சொந்த ஊரு, அதுதான் உன் சொந்த வீடு. நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்படிப்பட்ட வாழ்க்கையில, இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இயேசுவா சாத்தானா, இயேசு கிறிஸ்துவா சாத்தானுடைய முத்திரையா என்கிற லெவல்ல வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, துணிச்சலோடு இயேசுவை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வையும் சாவையும் ஆண்டவர் நம்ம கையில வைக்கிறார். உங்களுக்கு நிலைவாழ்வு வேணும்னாக்கும் கஷ்டத்தை தெரிந்து கொள்ளுங்க. பாடுகள் பட்டு துன்பங்களை அனுபவித்து நித்திய பேரின்ப வீட்டிற்கு செல்றதுக்கு முன்னால வாங்க. விசுவாசத்துல தளர்ந்து போகாதீங்க. நீங்க இடது கையை நீட்டி சாவை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் எரி நரகத்திலே தள்ளப்படுவீர்கள். சிறிது காலம் வயிறு உப்ப தின்னலாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? அதுக்கு பிறகு எரி நரகத்துல சாத்தானே உங்களை தள்ளி விடுவான் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள். விசுவாசத்தில் வேரூன்றி நில்லுங்கள். நம் சொந்த தேசமாகிய பரலோகம் செல்ல வேண்டியது நமது கடமை. விசுவாசத்துல வேரூன்றி நில்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும்
ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. நம் சொந்த தேசத்துக்கு போக நம்ம உள்ளத்துல ஒரு ஏக்கம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏக்கம் இருந்தால் மட்டும் பத்தாது, துணிச்சல் வேண்டும். துணிச்சல் இருந்தால் மட்டும் பத்தாது, விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இருந்தால் மட்டும் பத்தாது, இயேசு கிறிஸ்துவில் முழுமையான அன்பு வைத்திருக்க வேண்டும். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. இதன் பொருட்டு விண்ணுலகே அதில் குடியிருப்போரே மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே கடலே ஐயோ உங்களுக்கு கேடு. தனக்கு சிறிது காலமே எஞ்சிருக்கிறது என்பதை அலகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. Praise the Lord. Praise the Lord. தனக்கு சிறிது காலமே எஞ்சி இருக்கிறது என்பதை அலகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியான அலகை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல தேடி திரிகிறது. பிரியமானவர்களே, அசையாத நம்பிக்கையோடு சாத்தானை எதிர்த்து நிலுங்கள். இயேசு நாமத்தை சொல்லி சாத்தானை ஓட ஓட துரத்துங்கள். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அதிகாலையில எழுந்து துதியுங்க. இரண்டாவதாக விழித்திருந்து ஜெபியுங்க. மூன்றாவதாக காத்திருந்து ஜெபியுங்க. யாருக்காக? இயேசுவுக்காக காத்திருந்து ஜெபியுங்க. அப்போ சாத்தானை ஓட ஓட துரத்தலாம். Praise the Lord. Praise the Lord. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3லிருந்து 4 வரை, பிறகு 9வது வசனத்தையும் படியுங்க. நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவே: இறுதி காலத்தில் ஏளனம் செய்வோர் சிலர் தோன்றி தங்கள் சொந்த தீய நாட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களை எள்ளி நகையாடுவர். அவர்கள் அவரது வருகையை பற்றிய வாக்குறுதி என்னவாயிற்று? நம் தந்தையரும் இறந்து போயினர். ஆயினும் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தது போல எல்லாம் அப்படியே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். Praise the Lord. Praise the Lord. இறுதி காலத்தில் ஏளனம் செய்வோர் சிலர் தோன்றி தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப வாழ்ந்து உங்களை எள்ளி நகையாடுவார்கள். உங்கள் விசுவாசத்தை கேலி செய்வார்கள். உங்கள் போதனையை கேலி செய்வார்கள். உங்கள் சாட்சிய வாழ்க்கையை கேலி செய்வார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் எள்ளி நகையாடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இழிவாக பேசுவார்கள். அவருடைய 2ஆம் வருகையையும் இழிவாக பேசுவார்கள். இழிவாக நடித்து காட்டுவார்கள். பல கட்டுக்கதைகளையும் பறக்க விடுவார்கள். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். தீய மனிதர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலே கடவுள் இல்ல, அவர் 2ஆம் வருகையை பற்றி சொல்லிய வாக்குறுதி என்ன ஆயிற்று என்று சொல்லி ஏளனமாக பேசுவார்கள். அவர் உண்மையிலே கடவுள் இல்லை, அவரை நம்பாதீங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, கலங்காதீர்கள். விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது, அதாவது இறுதி தீர்ப்பின் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் உங்களையும் இழிவாக பேசியவர்களுடைய நிலை என்னவாயிற்று என்று அப்பொழுது நீங்களே காண்பீர்கள். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. அவங்க ஆடிய ஆட்டமெல்லாம் என்ன ஆச்சுன்னு எப்ப தெரியும்? இறுதி தீர்ப்பின் போது தெரியும். ஆக பிரியமானவர்களே, எள்ளி நகையாடுகிறவர்களே, கூடுதல் கேவலமாக பேசிக்கொள்ளுங்கள். பாவம் செய்கிறவர்களே, கூடுதல் பாவம் செய்து கொள்ளுங்கள். குடிக்கிறவங்களே, கூடுதலாக குடிச்சு கொள்ளுங்கள். விபச்சாரம் செய்கிறவர்களே, கூடுதலாக விபச்சாரம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நிலை என்ன என்பதை எப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? இறுதி தீர்ப்பின் போது அறிந்து கொள்வீர்கள். அல்லது இறுதி தீர்ப்பிற்கு முன்னால நீங்க மரித்து போய் விட்டீர்கள் என்றால் தனி தீர்ப்பின் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பரலோகம் செல்கிறீர்களா, நரகம் செல்கிறீர்களா என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. ஏராளம் பேர் மரிக்கிறதுக்கு முன்னால அழுவாங்க. நீங்க பார்த்துருக்கிறீங்களா? கண்ணீர் சிந்தி அழுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். ஏன் அழுகுறாங்க? கிடைக்க போகும் தண்டனையும்
இழக்க போகும் நித்திய பேரின்ப வீட்டை நினைத்து கதறி அழுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நினைக்காதீங்க, எங்க அம்மா போறதுக்கு முன்னால கண்ணை உருட்டி என்னை பார்த்துட்டு கண்ணீர் தாரதாடையா வடிஞ்சிச்சு. எங்க அம்மா மனசுல என்ன இருந்துச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிறாதீங்க. உங்க அம்மா மனசுல ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா என்னத்தை பார்த்துருச்சு? கிடைக்க போற நரகத்தை பார்த்துருச்சு. அதனால தான் கண்ணீர் விட்டு கதறி எழுதுச்சு. ஒருவேளை கிடைக்க போற பரலோகத்தை பார்த்துருந்தாக்கும் சிரிப்பா அப்படியே போயிருப்பாங்க. அப்படித்தானே? ஆமா. ஆமா. நீங்க எப்படி போக போறீங்க? சிரிப்பா. சிரிப்பா போ. அப்ப பரிசுத்த வாழ்க்கை வாழுங்க. விசுவாசத்தில் நிலைச்சிருங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மனிதர்களின் ஆணவம் அடக்கப்படும், அவர்தம் செருக்கு அகற்றப்படும். ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அந்நாளில் உன்னதமானவராயிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடக்கமும் முடிவும், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஒருவரே கடவுள். நீங்கள் ஆணவத்தோடும் அகந்தையோடும் இயேசுவா அவர் கடவுளா என்று மாத்திரம் சொல்லாதீங்க. இயேசுவை பத்தி இழிவாக பேசாதீர்கள். நீங்களே மண்ணை எடுத்து உங்க தலையில போட்டுக்கிறீங்க என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்க. ஒரு நாளும் இயேசுவை இழிவாக பேசாதீர்கள். அவர்தான் கடவுள். அவர்தான் விண்ணுக்கு மண்ணுக்கும் அதிபதி. அவர்தான் உங்களை என்னையும் படைச்சவர். அவர் வழியாகத்தான் நாம் பரலோகம் செல்ல போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவிடை செய்தவர்களும் ஏராளம் தான தர்மம் செய்தவர்களும் நற்செய்தியை அதிமிக வல்லமையோடு பறைசாற்றியவர்களும் சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் அதிகாலையிலிருந்து துதித்தவர்களும் வேதம் வாசித்து தியானித்தவர்களும் மாத்திரம் பரலோகம் செல்வார்கள். Praise the Lord. Praise the Lord. சிலைகளை செய்தவர்களும் செய்து கொண்டு இருக்கிறவர்களும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை தெய்வம் என்று சொல்லி வழிபட்டவர்களும் வேற்று தெய்வ வழிபாடு சாத்தான் வழிபாடு செய்தவர்களும் துணிச்சலோடு பாவம் செய்தவர்களும் எங்கே போவாங்க? நரகத்துக்கு. நரகத்துக்கு போவாங்க. ஆக பிரியமானவர்களே, ஆசீர்வாதமும் சாபமும் உங்க கையில இருக்குங்க. எப்படி வாழ்றதுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆகவே நீங்க பரலோகம் போகணும்னாக்கும் அதுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளா வாழுங்க. இல்லை எப்படினாலும் வாழ்ந்துட்டு எங்கேனாலும் போகலாம், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்றவங்க இஷ்டம் போல வாழ்ந்துக்கிறங்க. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஒருவர் உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்மாவை இழந்து விட்டால் என்ன பயன்? பணம், பட்டம், பதவி, பெயர், புகழ், வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இருக்கலாம். ஏராளம் வெற்றிகளை குவிச்சிருக்கலாம். ஏராளம் பாராட்டுகளையும் நீங்கள் பெற்றிருக்கலாம். கோடிகள் போட்டு கட்டிய வீடுகளில் நீங்கள் வசிக்கலாம். ஆனால் நித்திய பேரின்ப வீட்டை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றால் என்ன பயன்? என்ன பயன்? உங்கள் ஆத்மாவை இழந்து விட்டால் என்ன பயன்? காலம் வந்தாச்சு, இனி காலம் செல்லாது, இறுதி காலம் வந்தாச்சு. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடுங்க. ஐயோ இப்படி வாழ்றனே, இப்படி வாழ்ந்துட்டனே என்று சொல்லி ஆண்டவர் பாத்துல மண்டிட்டு மன்னிப்பு கேளுங்க. பிரியமானவர்களே, ஒரு நாளும் நினைக்காதீங்க நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், எனக்கு வீடே இல்லையே, நாளைக்கு என்ன ஆகும் என் பிள்ளைகளுக்கு, அடுத்த நாள் என் பேர பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் என்று நினைச்சு கவலைப்படாதீங்க. நானும் என் பிள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் நித்திய பேரின்ப வீட்டிற்குள் நுழைவோமா கவலைப்படுங்க. மீதி எல்லாம் வேஸ்ட்டுங்க. வீணில் வீண் எல்லாம் வேஸ்ட். அதுக்காக தான் பரிசுத்த பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாமே குப்பை அப்படின்னு சொன்னார். அப்படித்தானே? ஆமா. நான் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு கொம்பு கட்டி பறக்கலங்க. என்ன சொன்னாரு? எல்லாமே குப்பை, வீணிலும் வீண், எல்லாம் வீண். ஆக பிரியமானவர்களே, விசுவாசத்தில் நிலைத்திருந்து பரலோகத்தில் கால் எடுத்து வைக்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. Praise the Lord. லூக்கா 21:36 வசனத்தை படியுங்க. ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord.
நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்பித்துக் கொள்வதற்கும் மானிட மகன் முன் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்கள் ஆவதற்கும் விழித்திருந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ராத்திரியில விழிச்சிருந்து ஜெபிக்கிறதுனாக்கும், ராத்திரியிலையா விழிச்சிருந்தா ராத்திரியில விழிச்சிருந்து சினிமா பார்க்கலாமா வர்றியா அப்படின்னு கேட்டாக்க, ஒரு நாள் மட்டும்தானா? 2 நாள் பார்க்கலாம் சிஸ்டர். 2 நாள் மட்டும்தானா? 4 நாள் பார்க்கலாம் சிஸ்டர். இல்லம்மா 1 மாசம் டெய்லி நன்றி நன்றி நன்றி. எதுக்கு? விழித்திருந்து சினிமா பார்க்க நன்றி. விழித்திருந்து ஆண்டவரை சந்திக்க முடியாது சிஸ்டர். சளி பிடிக்கும் சிஸ்டர். நைட்ல நான் கண்ணு விழிச்சா, நான் நைட்ல விழித்திருந்து செபிச்சா நாளைக்கு காலேஜுக்கு போக முடியாது. நான் அடுத்த நாள் எனக்கு தலைவலி வந்துடும். எனக்கு தூக்கமா வரும் பகல்ல. பிரியமானவர்களே, ஏமாந்து போகாதீங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்துல வரப்போறார். ஏமாந்து போகாதீங்க. விழிச்சிருந்து ஜெபிங்க, காத்திருந்து ஜெபிங்க, அதிகாலையில கண் விழித்து ஜெபிங்க, வேத வசனத்தை வாசித்து தியானித்து வாழ்வாக்கி ஜெபிங்க. அவர் திடீரென்று வருவார். திடீரென்று வரும்போது, ஆண்டவரே நான் தயாரா இல்லையே ஆண்டவரே என்று மாத்திரம் சொல்லிடாதீங்க. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த லோகத்தில் நாம் வாழ்றோம்னாக்கும் யாருக்காக வாழ்றோம்? இயேசுக்காக வாழ்றோம். எப்படி வாழணும்? விசுவாசத்தோடு வாழணும். கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழணும். நம்மளால முடிஞ்ச அளவு தான தர்மம் செய்யணுங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான தர்மம் மட்டும் செய்யலைனாக்கும் பரலோகம் போக முடியாதுங்கிறத சத்தியமா அறிஞ்சுக்கிறேங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? 10 கட்டளைகளையும் 2 கட்டளைகள் சுருக்கி கொடுத்தவர், எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை நீ அன்பு செய். 2வதாக உன்னையவே நீ அன்பு செய்யறது போல உனக்கு அடுத்து இருக்கிறவனையும் அன்பு செய். சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்கார். எனக்கு இவ்வளோ சம்பளம் வருது, எல்லாத்தையும் நானே வச்சுக்கிருவேன். என் நிலத்துல இவ்வளோ விளைஞ்சிச்சு, எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிருவேன். என் தென்னை மரத்துல இவ்வளோ காய் வந்துருக்கு, எல்லாத்தையும் நானே வச்சுக்கிருவேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அறிவிலியே, இன்னைக்கு ராத்திரியே நீ செத்து போவேன். அப்ப நீ சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் யாருக்கு ஆகும்? யாருக்கு போய் சேரும் என்று சொன்னார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுக்காக தான் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி செபியுங்கள் என்று இயேசு அருமையாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது பிரியமானவர்களே, ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக. மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. அவர் அதி சீக்கிரத்தில் வந்து விடுவார். இறுதி காலம் வந்தாச்சு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இந்த நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற இயற்கையின் சீற்றங்களையும் யுத்தங்களையும் தீவிரவாத வெறி செயல்களையும் நாங்கள் காணும் பொழுது உமது வருகை அண்மையில் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, தேவாதி தேவனே, கட்டளைகளை கடைபிடித்து விசுவாசத்தில் வேரூன்றி நிற்க, பரிசுத்த வாழ்வு வாழ, எப்பொழுதும் ஜெபத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு ஆசீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இறுதி நாட்கள் வந்தாச்சு, இறுதி காலம் வந்தாச்சு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவனே, எப்பொழுதும் உம்மை சந்திக்க ஆயத்தமாக இருக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, நீர் எங்க கூடவே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரே ஒரு நொடி பொழுது நீர் எங்கள் கரத்தை விட்டு விட்டீர் என்றால் நாங்கள் படு பாதாளத்தில் விழுந்து விடுவோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்க கூடவே இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இறுதி காலம் வந்தாச்சு ஆண்டவரே. தேவாதி தேவனே, விசுவாச பரீட்சை எங்கு பார்த்தாலும் நடக்கிறது ஆண்டவரே. விசுவாச பரீட்சையில நாங்கள் தோற்று போய் விடாதபடி எல்லா இடத்துலையும் ஜெயிச்சு நித்திய பேரின்ப வீட்டிற்குள் நுழைய எங்களை ஆசீர்வாதம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய். இறுதி காலம் இதுவே என அறிந்து கொண்டே நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்து கொண்டேன். உறக்கத்தில் இருந்து நான் உம்மை காண விழித்து கொண்டேன். வரவேண்டும் வரவேண்டும் விரைவாகவே, வழிமேலே
வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே. வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். ராஜா உம்மை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும். வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.